ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பார்த்து பாருங்க. போதே ஒருத்தர் பார்த்துக்கணும் பார்த்தீங்களா, உளுந்த வடையாட்டம் அதுக்கு ஆயில் ராய் ஒரு பொண்ணு ஓடுது பாருங்க. இல்லைண்ணே நம்ம ஊரில் விற்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இந்த ஊரில் வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட நெய்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது ப்ரைஸு. ஸ்வீட்டு கனவா மீன் பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களை எங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. தைவானில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஈவெண்ட் நடக்குது. அதை வந்து வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். வேடிக்கை மட்டும் பார்க்க போகிறதில்ல, இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை இங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் நமக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இடம் எப்பயுமே இவ்வளோ ஆக்கியபைடாக இருக்காது, கொஞ்சம் காலியாக தான் இருக்கும் இந்த சண்டே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம உள்ளே தான் போனோம். இங்கே பாருங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, அது உள்ள தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். தெய்வமே, இப்போ பாருங்க கரெக்டாக என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் இந்த மியூசியம் பேருங்க. இது ஆக்சுவலாக ஒரு மியூசியம். தைப்பே ஹக்கான்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஹக்கான்றது வந்து ஒரு பழங்குடியினர். அவங்க வந்து இங்கே வந்து சைனாவில் வந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து செட்டில் ஆன ஒரு சில குரூப்ஸ் அவங்க. இது இல்லாமல் இவங்களோட பாரம்பரியமான மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட ஃபெஸ்டிவல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டியிருப்பேன் நம்ம வீடியோக்களில். இப்போ நம்ம அவசரமாக இந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக போகிறோன்னா, இங்கே வந்து இவங்களோட ஸ்பெஷலான ஃபுட்ஸ் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினாக வந்திருக்கேன். அது இல்லாமல் வேறு என்ன எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, போனால் தான் தெரியும். வாங்க உள்ளே போயிடுவோம். இது இவங்களோட மேப்பெல்லாம் காட்டுறாங்க முன்னாடி பாருங்கள். கூட்டம் இருக்குதான், மழை லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் வெதரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸு தலை கட்டுது. இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டே போகிறேன். வாங்க பார்த்துட்டே போவோம். நிறைய இந்தமாரி ஒயின்னு, அதுக்கப்புறம் அந்த வினிகரு அதெல்லாம் இருக்கும் போல். பாருங்கள், ஹலோ ஹாய் பாருங்கள், ஒயின் வச்சுருக்காங்க. ஒயின் டேஸ்டிங் நடக்குது. ஹலோ ஹாய் ஹாய் ஹாய். இந்தமாரி நிறைய வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜின் இருக்குது. ஜின்னு ஒயின், நிறைய ஒயின்னு ஜின்னா எல்லாமே சரக்காக இருக்குது. எடுத்த உடனே என்னடா அது, எடுத்த உடனே ஃபுல்லாக சரக்காக இருக்குது. காலையிலே சரக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது பெருசாக. பாருங்க ஃபுல்லாமே தாங்க இருக்குது. என்ன இது ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்னால் வெறும் சரக்கு தான் போலியே உங்களுக்கு. பாருங்க ஃபுல்லாக பாட்டிலாக இருக்குது. இங்கே தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஏதோ இருக்குது, ஆனால் ஆளே இல்லை பாருங்க இந்த இதில். இங்கே பாருங்க டோனட் மாரி இருக்குது, வடை மாரி. ஓ ஓகே, பாருங்க 1 வந்து 40 போட்டிருக்காரு, 3 வந்து 100. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் எல்லாம் இவங்களோட ட்ரெடிஷ்னலான அந்த அரிசிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிக்கிள் பாருங்கள், மிளகா போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிடுவோம். ஐயா தேங்க்யூ தேங்க்யூ. இருங்க நம்ம எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இந்த இடம் தான் போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போது. அதுதான் இவங்களோட அரிசி வகைகள், தானிய வகைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இவங்களும் அதான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள், இவங்க ரெடியாக இருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு. ஆனால் குளிர் இன்னைக்கு கொஞ்சம், அதனால் வந்து எல்லாம் ஜாக்கெட் போட்டு ஃபுல்லாக மேலே கவர் பண்ணிட்டாங்க. இல்லைனா ஃபுல் ட்ரெஸ்ஸையும் பார்த்துருக்கலாம். இங்கேயும் அது மாதிரி தான் அந்த ட்ரிங்க் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்குது. பாருங்க இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸ் போல் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆகா ஐஸ் சாப்பிடலாமா? நேற்று நைட்டு இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஐஸ் சாப்பிட்டோம். அது வந்து வெண்டிங் மிஷினில் சாப்பிட்டேன். இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, எக் ரோல்லாம் வச்சுருக்காங்க. ஹாய் ஹாய், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போல் சின்ன பசங்க. அதுக்கப்புறம் தவாவில் ஏதோ வறுத்து வச்சுருக்காங்க போல், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஃப்ரீ ட்ரையல் போல் அது. நிறைய ஃபுட்ஸாக தான் இருக்குது, நிறைய ட்ரிங்க்ஸ். அங்கே பாருங்கள் ட்ரிங்க்ஸ், நிறைய ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் கிடைக்குது போல். அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கம். சாப்பாடும் இங்கே சர்வ் பண்ணுறாங்க போல், அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க இங்கேயே. ஹலோ ஹாய், சூப்பர்ல, செம்மையாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் எதிர்பார்த்தேன் ஏதாவது வித்தியாசமான ஃபுட் ஏதாவது நம்ம கண்ணுக்கு படும்னு. அது இதுமாரி இன்னும் எதுவும் படலை. இருங்க பார்ப்போம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்டுக்கே வந்துட்டோம் இந்த சைடில். அங்கே வந்து ஏதோ ஃப்ரைட் ஐட்டம் மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிக்கனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தமாரி கலை பொருட்கள்லாம் இருக்குது. சின்ன சின்னதாக கீச்செயின் மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்க ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்குது, பண்ணி இப்படி ஓரமாக வச்சுட்டாங்க உருண்டை பிடிச்சி. இங்கே டீ வச்சுருக்காங்க, அந்த பசங்க சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த உருண்டையை தான் வறுத்து அப்படி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபேமிலி உள்ள. இதுதான் அது, அந்த உருண்டையை தான் இங்கே வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா வாசனையாக இருக்குது. இது வேணால் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும் போல். நல்லா வாசனையாக இருக்குது. என்ன உள்ளே ஆட் பண்ணாங்களாம் நமக்கு தெரியல. ஏதாவது கிழங்கு மாதிரி ஏதாவது ஒரு சில வகைகள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் இருக்க ஃபுட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும் மெயினாக. அது வந்து எப்பயுமே இருக்குன்ற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் இங்கே இருக்கிறது தான், வெளியில் இருக்க ஐட்டங்கள் தான் இன்றைக்கி புதுசாக ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இந்த இடத்தாண்ட. வந்து மரத்துலேயே பண்ண இந்த இது சீப்பு, ஸ்பூனு, ஃபோர்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்டி இதெல்லாம் இருக்குது. ஹாய் ஹாய் ஹாய். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. யூஎஸில் இருக்க மாதிரிலாம் இல்லை, நடத்துவாங்க யார் எடுக்கிறன்ற மாதிரி. ஆஃப்ரிக்கா யூஎஸ்லாம் அந்தமாரி கல்ச்சரு. ஆனால் இங்கே பாருங்க நம்ம ஏஷியா கல்ச்சரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இங்கே வந்து அவங்க காய்கறி பழ வகையெல்லாம் மவுண்டன்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க போல். சவுச்சவு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இங்கே டீ எக்கு. இந்த டீ எக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது நான் வந்த புதுசில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்போலாம் எனக்கு சகஜமாகி போச்சு, அது நார்மலான ஃபுட் மாரி ஆகி போச்சு. அப்புறம் இந்த பேம்பு இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பேம்புவை வந்து இப்படி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பேம்பு தான் இது, பேம்பு. யா. And this one is ginger. Bamboo 去晒干的。you dry. அந்த பேம்புவை தான் அவர் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்காராம். நமக்கு ஒரு சாம்பிள் தராரு. தேங்க்யூ. பாருங்க நமக்கு ஒரு சாம்பிள் தந்திருக்காரு. இதுக்கு இடம் கிடச்சா நம்ம சாப்பிடுவோம். இப்போதைக்கு கையில் இதை வச்சுக்கிட்டு கையில் இதையும் முடிச்சுட்டு இதையும் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. அங்கே ஏதோ காம்படிஷன் போல் ட்ரிங்க் மேக்கிங்கில் யார் அழகாக குக்கிங் பண்ணுவாங்கன்றதுக்காக போட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். குக் வித் கோமாளியா அதுமாரி பாருங்கள், வகை வகையாக ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அங்கே பண்ணது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் வருது போல். காம்படிஷன் நடக்குது போல். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கவுண்ட் டவுனு 1 2 3 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முடிய போது போல் ரிவர்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதாங்க அஃபிஷியலாக நம்ம சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபுட். இது நம்ம காசு கொடுத்து வாங்கல, இது ஃப்ரீ ஃபுட். இது பேம்பு. ஆனால் கரெக்டாக உப்புலாம் கரெக்டாக சூப்பராக போட்டிருக்காரு. நல்லா வெந்திருக்கு, ஃபைப்ரஸாக இருக்குது. பேம்பு அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 40 அவர்கிட்ட நம்ம வரும்போதே ஒருத்தரை பார்த்து சொன்னோம் பார்த்தீங்களா, உளுந்த வடையாட்டம் அதுக்கு சாப்பிடுவோம். அதுதான் விச்சவர் தான் போயிட்டு இருக்காரு. நல்லா இருக்கான்றாரு, சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே சூப்பராக அப்படின்றியா. நல்லா இருக்குங்க, நல்லா சூவியாக இருக்குது. மேலே சூப்பராக அந்த பவுட்ரு, சுகர் பவுடர் நினைக்கிறேன். லைட்டாக வேறு ஏதோ ஃப்ளேவர் வச்சானா கண்டுபிடிக்க முடியல. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் அங்கே பாருங்க அடிச்சுக்கிறாங்க பாருங்க சாப்பாட்டுக்கு. எனக்கு கொடுங்க அவங்களுக்கு கூட ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, இதுதான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அவங்க பார்த்துருக்காங்க பாருங்க. அவங்க கையில் வாக்கி டாக்கிலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வாலண்டியர் போல், இல்லை சியர் கேலான்னு தெரியல, ஆடுவாங்க போல். அப்புறமா இதுமாதிரி நிறைய பேர் காஸ்டியூமோட திரிவாங்க. இங்கே பேர் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலில் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே போனீங்கன்னா அங்கே பாருங்க, இங்கே பாருங்க ஒரு பொண்ணு ஓடுது பாருங்க. அவங்களாம் எப்போ ஆடுவாங்கன்னு தெரியலையே. ஆடினாங்கன்னா நம்மளும் சேர்ந்து ஒரு ஆட்டத்தை போட்டுற வேண்டியது தான். ஓகே சரி, வெயிட் பண்ணுங்கள். உள்ளே வேறு என்ன போட்டுருக்குன்னா அந்த ஒரு உருண்டை இருக்குன்னு நல்லா. அப்புறம் அந்த ஃப்ரைட் ஐட்டம் இருக்குது, அது நம்ம ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட் கிடைக்குதான்னு பார்ப்போம், கிடச்சி சாப்பிடுவோம். ஓகேங்களா? நம்ம கேட்டிருக்கோம், இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆயில் ரைஸ். ஆயில் ரைஸ் இங்கிலீஷில் என்னென்னு அவங்களுக்கு கேட்குறாங்க. ஆயில் ரைஸ்ன்னு இது ஒன்று ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து இதோட ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க 60. அதுக்கப்புறம் இங்கே வந்து போர்க் சாசேஜ் இருக்குது.
அவங்க வாங்காங்க பாருங்க. நிறைய பேர் வந்து ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ ஒரு டோனட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, இப்போ தான் முடித்தேன். அந்த டோனட் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, அவங்க மலையில் விளைவிக்கிற ஒரு சில கிரெயின்ஸு ப்ளஸ் அந்த ஸ்பெஷல் ரைஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ் அந்த டோனட்டில். இப்போ தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கையில் ரைஸ் வந்துடுச்சு. இது வந்து எந்த குழம்பும் தர மாட்டாங்க, இவ்வளோ தான். இங்கே போனால் ஏதாவது லைட்டாக சாஸ் அப்படி பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நம்ம உள்ள வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரைஸோடு சேர்த்து சாப்பிடுவோம். கொஞ்சம் இருங்க. ஏதாவது வேறு ஏதாவது அந்த பொரிச்ச மாதிரி இருந்தது, சிக்கன் அதுமாரி ஏதாவது அங்கே இருந்ததுன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராகிடும். இங்கே பாருங்கள், தாமரைக்கு டீ ஒன்று வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக இருந்தது. 80 போட்டிருக்காரு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எக் ரோல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குக்கி இருக்குது. அந்த தாமரையோட கீழே இருக்கும் பாருங்கள் தண்டு, அதை வச்சும் இங்கே நிறைய டிஷ்லாம் செய்வாங்க. லோட்டஸ் டீ புதுசாக இருக்குது, ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் 80 கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுது. அதனால் வெயிட் பண்ணுவோம். இந்த இங்கே சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், சுட சுட. நிறைய பேர் வாங்குறாங்க இதை. ஆனால் சைஸ் ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. பொறுமையாக குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து கனவா மீன், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்க்லேயே வேறு மாதிரி மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரெட் பஜ்ஜி மாதிரி ஒன்று இருக்குது. ஹாட் டாக் இருக்குது. ஹலோ ஹாய். அதனால் நம்ம இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். மெயினாக ஸ்குவிட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் சரி ஸ்குவிட், அதாவது கனவா மீன் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால் ஒன்று ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், உள்ளே ஃப்ரெஷ்ஷாக தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். இங்கே பாருங்கள், நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கின நல்லெண்ணெய், நார்மல் எண்ணெய் கிடையாது, நல்லெண்ணெய், ரியல் நல்லெண்ணெய். நம்ம ஊரில் விற்கிற மாதிரிலாம் இல்லைங்க. இந்த ஊரில் வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட நெய்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது ப்ரைஸு. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ டிமாண்டுன்னு. நம்ம ஊரில் நல்லெண்ணெய் கலரே வந்து ஒரு மாதிரி ப்யூரிஃபை பண்ணி அது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஊர் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக இருக்கும். அது பார்த்த உடனே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வாசனை செம்மையாக இருக்கும். அதில் பண்ணுற ரைஸ் தான் இது. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரண்ட் வந்து இருக்க மாதிரி ஒரு மஷ்ரூம் இருக்கும், அது போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில ஆயில் ரைஸில் பார்த்திங்கன்னா போர்க்கு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் அதுமாரி எதுவுமே இல்லை. பாருங்கள், சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ரைஸ் வந்து ஸ்டிக்கி ரைஸில் பண்ணுவாங்க. ஸ்டிக்கி ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தடியாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவும் லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இல்லை. இது வேறு ரைஸ் தான் இருக்கும் போல். அவங்களோட ட்ரெடிஷ்னலான வேறு டைப் ஆஃப் ரைஸ் தான் இருக்கும் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இப்போ கேட்டிருக்கோம். இதில் வந்து 2 கேட்டிருக்கோம். ஒன்று வந்து ஸ்குவிட் ரிங்ஸு, அதுக்கப்புறம் போர்க் ரிப்ஸு, போன்லெஸ் ஷார்ட் ரிப் கிறிஸ்ப்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து 100க்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. அதனால் 2க்கும் 50 கொடுங்கன்னு சொல்லி கலந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கே பாருங்க, குக்கிங் இப்படி தான், சும்மா பறக்க விட்றாப்புல. அப்பா காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. வெளிலலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாரி குக்கிங் வெசல், அதுலேயே அழகாக குக் ஆகிட்டு இருக்குது. நல்லா ஆவி பறக்க குக் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு சைடும் அதேமாரி ஒரு வச்சுருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான் குக் பண்ணுறதுக்கான வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. இங்கே பாருங்க, அந்த ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம் தான் பார்த்தோம். ஆனால் இவங்க வந்து குக் பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பறிச்சுது. அதனால் அந்த ரைஸை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இந்தமாரி வந்து கார்லிக் தராங்க. கார்லிக் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதோடு சேர்த்து. இப்போ வந்து கார்லிக்கை நான் உரிச்சிருக்கேன். அந்த டைமில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரைஸோடு சாப்பிட்லாம் தான் வாங்கினது ஆக்சுவலாக. இது வந்து போர்க் ரிப்ஸு. அதுக்கப்புறம் இது இன்னொன்று வந்து ஸ்குவிட்டு, கனவா மீன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பீஸ் ஓகே தான், ஓகே. பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஒரு கையளவு 100 வந்து கொஞ்சம் அதிகம் தான் ரொம்ப. பட் ஓகே, சரி. நல்லா சுட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்பி சாப்பிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்குது. லைட்டாக சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு மேலே தூவி தந்திருக்காங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கிறிஸ்பி லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இல்லை. ஒரு சில இடத்துலாம் சாப்பிட்டோம்னா அப்படியே பல்லுலாம் ஒரு மாதிரி ஏறும். இல்லைனா இந்த மேலே இருக்க இதுலாம் போய்ட்டு குத்துறாமல் இருக்கும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை, கரெக்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது. கார்லிக் கொஞ்சம், பூண்டு,
கரெக்டான அளவு குக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. போர்க் ரிப்ஸ் இது. சாப்பிடுவோமா? சுட சுட இருக்குது. அந்த ஸ்குவிட் வந்து அதாவது கனவா மீன் வந்து அவ்வளோவா ரொம்ப சூடாக இல்லை, இது ஆனால் செம்ம சூடாக இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்கள், வாண்டுங்கெல்லாம் சேர்ந்து ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், 4 பசங்க போல் அவருக்கு ஒரே சேட்டை தான்.